இறை அரசு என்பது நாம் தான். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அவருடைய படிப்பினைகளை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அவருடைய நற்செய்தியை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அது நம்முள் என்ன செயலாற்றுகிறதோ அதான் இறையாட்சியினுடைய விழுமியங்கள். அந்த விழுமியங்கள் நமக்குள் இருந்துதான் அது படர வேண்டும். அந்த நம்முடைய செயல்களிலும் நம்முடைய வார்த்தையிலும் அந்த இறையாட்சி பரவ வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீங்கள் பார்ப்பது போல இறையாட்சி வராது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார், இதோ அங்கே அதோ அங்கே என்று சொல்வார்கள், அதை நம்பி பெண்ணே போக வேண்டாம். இந்த வார்த்தையை பயன்படுத்திய நோக்கம் என்னவென்றால், நீங்கள் தான் இந்த இறையரசு. அந்த இறையரசு உங்களுக்குள் இருக்கின்ற பொழுது நீங்கள் வெளியே எங்கே தேட வேண்டும்? உனக்குள் இருக்கின்றவற்றை தேடு. உனக்குள் தான் எல்லாம் இருக்கிறது. அதை விட்டு வெளியே சென்று தேடாது என்பதை தான் இயேசு இங்கே கூற வருகிறார். பிரியமானவர்களே, அந்த இறையரசு, நான் தான் அந்த இறையரசுக்குரியவன். அந்த இறையரசு என்னில் இருந்தான் மற்றொரு பரவ வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கிறேன். அப்படி என்றால்